இப்ப இந்த குழந்தைகள் உருவாக காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். போதைப் பொருட்களை பயன்படுத்துதல், முக்கியமா இந்த ஐடி மின்னணு தொழில்நுட்பம் வேலை செய்யக்கூடிய இந்த பெண்கள் மது பழக்கம், புகைப்பழக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த பெண் கருவுற்றால் அந்த குழந்தைகளுக்கு இந்த மன வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய பேக்கரி ஐட்டங்களை சாப்பிட்றது. பேக்கரி ஐட்டங்களில் அந்த அட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக கலர் சாயங்களை பூசுகிறாங்க, கெமிக்கல் சாயத்தை. அதன் மூலமாக அந்த பெண் உட்கொண்டால் அந்த பெண்ணின் கர்ப்பப்பையில் இருக்க அந்த முட்டைகள், சீனை முட்டை என்று சொல்லக்கூடிய அந்த முட்டையில் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாகவும் செயல்பாடுகள் அற்ற குழந்தைகளாகவும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்தத்தில் திருமணம் பண்ணுறது இதுக்கு ஒரு காரணமாக அமையுது. நெருங்கிய உறவுகள் மூலமாக திருமணம் செய்வதால் இந்த குழந்தைகள் 10% மன வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளாக பிறக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. டிஎன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சினிமா, அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகளை அள்ளி வழங்குகின்ற டிஎன் தொலைக்காட்சிக்கு நீங்களும் ஆதரவு அளிங்க. நான் உங்க தனசேகரன். வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாத தன்மைக்கு நிறைய விளக்கங்கள், தீர்வுகளை சொல்ல வந்திருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். இந்த பேச்சு பயிற்சியை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நான் தமிழ்நாடு உட்பட்ட பல இடங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரேன். உங்கள் குழந்தைகளோ அல்லது பெரியவர்களோ பேச்சு மற்றும் காது கேளாண்மை, மன வளர்ச்சி குன்றிய குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன அணுகலாம். என்னுடைய தொலைபேசி எண் 7639762538. இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். அதாவது வள்ளுவர் சொல்லுவார், ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இருப்பது நாடு அப்படின்னு. இப்போ அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசியும் பகையும் நோயும் இல்லாத இருப்பதே சிறந்த நாடு அப்படின்றது தான். இதில் மெயினான விஷயம் என்னன்னா நோயோட கொடுமை. அதில் குழந்தைகளுக்கு வர்ற நோய் தான் மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பார்க்கப்படுறோம். அதில் குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி குறைபாடு காரணமாக காது கேளாண்மை மற்றும் வாய் பேச முடியாத தன்மை வருது. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம், இது வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா மன வளர்ச்சி குன்றிய நிலை அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண குழந்தைகள் அந்தந்த வயசுல அந்தந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வயசுல குறைந்தது ஒரு வார்த்தை பேசணும், 2 வயசுல 2-3 வார்த்தை பேசணும், 5 வயசுல கிட்டத்தட்ட ஒரு மெச்சூர் ஸ்பீச், அனைத்து வகையான வார்த்தைகளும் பேசணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. இது சாதாரண குழந்தைகளுக்கான ஒரு வரையறை. ஆனால் சிறப்பு குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இது முற்றிலும் மாறுபடுது. இப்போ உதாரணத்துக்கு அதே உதாரணத்தை நம்ம பதிவு பண்ணா, இந்த ஒரு வயசுல ஒரு வார்த்தை பேசாதுங்க, அதுங்களுடைய அறிவுத்திறன் ரொம்ப மந்த நிலையில இருக்கும். 5 வயது ஆனா கூட அவங்க சிறப்பான குழந்தையா நடக்கிற மாதிரி, பார்க்குற மாதிரி, புரிந்து கொள்ளும் தன்மை, இது எதுவுமே இந்த குழந்தைகிட்ட இருக்காது என்பதுதான் ஒரு மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்ப இந்த குழந்தைகள் உருவாக காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அப்பா, தாத்தா இந்த மாதிரி பரம்பரை குறைபாடாக இருக்கலாம். அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா இவர்களுக்கெல்லாம் மென்டல் விதிப்படி, மென்டல் சொல்லுவார் இல்லையா, அந்த விதிப்படி இந்த மரபு அணுக்களின் கோளாறா, ஜீன் பரிமாற்றத்தின் கோளாறா இருக்கலாம், குரோமோசோம் கோளாறா கூட இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு 23 குரோமோசோம் இருக்கும், ஜோடி குரோமோசோம், மொத்தம் 46. இந்த 46 குரோமோசோம் அதிகப்பட்டாலோ இல்லை குறைந்தாலோ இந்த குறைபாடு ஏற்படும். இரண்டாவது காரணம் என்னன்னா, அப்பா, தாத்தா இவங்களுக்கெல்லாம் வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாண்மை தன்மை இருந்தாலும் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருந்து மாத்திரை, போதைப் பொருட்களை பயன்படுத்துதல். இப்போ இந்த காலகட்டத்தில் நவீன பெண்கள் கூட
முக்கியமாக இந்த ஐடி மின்னணு தொழில்நுட்பம் வேலை செய்யக்கூடிய இந்த பெண்கள் மது பழக்கம் புகைப்பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் கருவுறும் போது அவர்களின் வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மருந்து மாத்திரை, குழந்தை அழகாக பிறக்கணும், ஆரோக்கியமாக பிறக்கணும், இப்படி பிறக்கணும், அந்த மாதிரி கற்பனை அடிப்படையில் இவங்க தேவையில்லாத டானிக்கு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிடுவதன் மூலமாக கூட இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக தேவையில்லாத மருந்து மாத்திரை, மருத்துவர் பரிந்துரை செய்ய முடியாத, மருத்துவர் செய்ய இயலாத அந்த மருந்துகளை நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத தான் நம்ம மீடியா வாயிலாக தெரியப்படுத்திக்கிறோம். இந்த 2 காரணம். 3வது என்ன காரணம்னா, கணவன் மனைவிக்கு திருமணம் முதல்ல ஆகுது. ஒரு ஆண் பெண் மனம் முடிச்சு வைக்கிறாங்க. இவங்களுக்கான மன வேறுபாடு, மன பொருத்தமின்மை, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற மாமியார், மாமனார், மைத்துனர், நாத்தனார், மற்ற உறவுகள் அந்த பெண்ணை ஏதாவது வார்த்தைகளை சொல்லி மன அழுத்தத்தை ஏற்படுத்துவது. ஏன் கணவனாக கூட இருக்கலாம், இல்லை அந்த பெண் தானாக கூட அடம் பிடிக்கலாம். இது வேணும், அது வேணும், இப்படி இருந்தால்தான் என் வாழ்க்கை நடத்த முடியும். கணவன்கிட்ட வருமானத்துக்கு மீறிய ஆசைகளை எதிர்பார்க்கறது. இந்த மாதிரி பெண்ணுக்கு மன அழுத்தம் ஏற்படும் போது அந்த பெண் கருவுற்றால் அந்த குழந்தைகளுக்கு இந்த மன வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. ஆக குடும்பத்தில் இந்த கருவுறும் சமயத்தில் எந்த சண்டை சச்சரவு, மன அழுத்தம், மன வேதனை, தொல்லைகள் இது எதுவுமே இல்லாமல் ஒரு நடுநிலைத்தன்மையோடு அழகாக அந்த கருவுற்று இருக்கும் பெண்ணை நடத்த வேண்டும். அதற்காகத்தான் சீமந்தம், சூழ், சடங்கு, சம்பிரதாயம்லாம் 9ஆம் மாதம் 5ஆம் மாதத்திலாம் கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள்லாம் பரவலாக செய்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், பொழுதுபோக்கு தலங்கள், இசை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தை மிக ஆரோக்கியமாகவும் இன்பமாகவும் ஒரு நல்ல குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். மாறாக இந்த மன அழுத்தம் ஏற்பட்டால் தாய்க்கோ அந்த சண்டை சச்சரவு ஏற்படும் போது அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும். ஆக குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள், மற்றவர்கள், கணவன், இவங்கெல்லாம் அந்த கருவுற்ற பெண்ணை ஒரு நல்ல விதமாக நடத்த வேண்டும். இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. மெயினாக இந்த 3 காரணத்தை நம்ம சொன்னோம். 4வது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நல்ல நேரம் பார்க்குறாங்க. ராகு காலம், யமகண்டம், இந்த மாதிரி நல்ல நேரம்லாம் பார்த்து கருவுற்ற டெலிவரி ஆக போகிற அந்த பெண்ணை சிசரிங் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை 4:55க்கு குழந்தை பிறந்தா நன்றாக இருக்கும், அந்த குழந்தை உச்சத்தை தொடும், சிறப்பாக படிக்கும், கலை கட்டுரை காவியத்தில் புகழ் பெற்று நிற்கும் அப்படின்னு ஒரு ஜோசிகார் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி பிறக்கிற அந்த குழந்தைய ஒரு நாளைக்கு பின்பு மருத்துவமனைக்கு சென்று அந்த உதாரணத்துக்கு சொல்லி இருக்கின்ற அந்த திங்கட்கிழமை 4:45 என்று சொல்லக்கூடிய அந்த டைமுக்கு சிசரின் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. இப்படி செய்யும்போது அந்த மருத்துவர் தவறுதலாக அந்த குழந்தையின் தலைப்பகுதியில் கத்தியை வைத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம், அதாவது இன்ஜுரிஸ் என்று சொல்லக்கூடிய காயத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த மூளை பகுதியில் டேமேஜ் ஆன உடனே அந்த குழந்தையோட மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரேடியோ, டிவி மேலிருந்து கீழே விழும்போது அதனுடைய தன்மை மாறிவிடும். இப்போ டிவியை எடுத்துக்கொண்டால், தொலைக்காட்சி பெட்டி எடுத்துக்கொண்டால், அந்த தொலைக்காட்சி பெட்டியில் மேலிருந்து கீழே விழும்போது படம் பாதியாக தெரியும், சரியான அதில் வருகின்ற ஒலி கேட்காது, இந்த மாதிரி குறைபாடு ஏற்படுகிறது. அதே போன்றுதான் இந்த குழந்தைகளை அறுவை சிகிச்சை பண்ணி வெளியே கொண்டு எடுக்கும்போது அந்த கத்தி தவறான அறுவை சிகிச்சை மூளையில் படும்போது அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக
அறிவு நிலை மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தையாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே மருத்துவர் கையாளும் போது அந்த குழந்தையை சரியான அறுவை சிகிச்சை பண்ணினா சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு 4வது காரணமாக இதில் சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் 5வது காரணம் சுற்றுச்சூழல் மாசுபடுறது. இன்னைக்கு காற்று மாசுபடுறது, நீர் மாசுபடுறது, மண் மாசுபடுறது, உணவு மாசுபடுறது, கெமிக்கல் ரியாக்ஷனான ஃபுட்டு சாப்பிட்றது, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய பேக்கரி ஐட்டங்களை சாப்பிட்றது. பேக்கரி ஐட்டங்களில் அந்த அட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக கலர் சாயங்களை பூசுகிறாங்க, கெமிக்கல் சாயத்தை. அதன் மூலமாக அந்த பெண் உட்கொண்டால் அந்த பெண்ணின் கர்ப்பப்பையில் இருக்க அந்த முட்டைகள், சீனை முட்டை என்று சொல்லக்கூடிய அந்த முட்டையில் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாகவும் செயல்பாடுகள் அற்ற குழந்தைகளாகவும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6வது காரணம் என்னவென்று சொன்னால் சொந்தத்தில் திருமணம் பண்ணுறது இதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இது 10% தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு அத்தை மகள், மாமன் மகள், மாமன் மகன், அத்தை மகன் என்று சொல்லக்கூடிய நெருங்கிய உறவுகள் மூலமாக திருமணம் செய்வதால் இந்த குழந்தைகள் 10% மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள, அதாவது மன வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளாக பிறக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது உண்மைதானா? 10% உண்மை. 90% இதற்கு சரியான குழந்தைகளாகவும் சொந்தத்தில் திருமணம் செய்வது பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதில் ஊனாடி ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை பகுத்தாராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு விஷயம் இரத்த பொருத்தம். உதாரணத்துக்கு ஏ வகை இரத்த பொருத்தம் உள்ள ஒரு ஆண், ஏ வகை, அதே ஏ வகை இரத்த பொருத்தம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தான் RH ஃபேக்டர்னுவாங்க, ரத்தம் பொருந்தாத தன்மை. எப்பவுமே ப்ளஸ்ஸும் மைனஸ் அப்படி இருக்கும். இதுதான் உலகத்தின் தத்துவம். அப்போ ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் சேரணும் அப்படின்ற மாதிரி ஏ வகை ரத்தமுடைய ஒரு ஆணும் பி வகை ரத்தமுடைய ஒரு பெண்ணும் இணைந்தால் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பொதுவான கருத்து. இதிலையும் இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் ஒரு அறிகுறியும் தென்படுகிறது. ஆக ஒரே இரத்த வகை பொருத்தம் உள்ள கணவன் மனைவி சேராதீர்கள் என்றதை தான் நாம இந்த மீடியா வாயில தெரிவிக்கிறோம். இது ஒரு கருத்து. சொந்தத்தில் திருமணம் செய்வதை முடிந்தவரை தவிருங்கள். அது ஒரு நல்ல பழக்க வழக்கம். இப்போ இதுவரை நாம என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான காரணம் என்ன, இந்த குழந்தைகள் ஏன் அப்படி பிறகுறாங்க, இதுக்கான காரணம் காசஸ் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்து விட்டார்கள், அவர்களை எப்படி கையாளுவது? இதை நிறைய பேர் சாபக்கேடு, பில்லி சூனியம், பூர்வ ஜென்ம பாவம் இந்த மாதிரிலாம் அழைக்கிறாங்க. சபிக்கப்பட்ட குழந்தை அப்படிலாம் அழைக்கிறாங்க. இது தவறு. விஞ்ஞானபூர்வமாக இது நிரூபிக்கப்படாத உண்மை. ஆகவே இப்படிப்பட்ட குழந்தைகளை கடவுளின் குழந்தைகளாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான ஒரு சிறப்பு தன்மையை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நம்ம பயிற்சி அளிக்கணும். எப்படி பயிற்சி அளிக்கலாம்? சிறப்பு பயிற்சியாளர்கள் இருக்காங்க, சிறப்பு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த சிறப்பு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு தேவையான ஏடிஎல் ஆக்டிவிட்டி டெய்லி லிவிங் அப்படின்வாங்க. அதாவது அன்றாட வேலைகளை சொல்லி கொடுப்பாங்க. காலையில் எழுந்திருக்கிறது, நம்ம டாய்லெட் போகிறது, முகம் கழுவுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, கடவுளை வணங்குறது, அதுக்கப்புறம் ஆடைகளை போட்டுக்கிறது, சட்டை பட்டன் போடுறது, ஷூக்கு லேஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் பயணம் செய்யறது, பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டோன்னா இந்த கலர் காம்பினேஷன், நீலம், வெள்ளை, பச்சை, சிகப்பு இந்த மாதிரி நிறங்களை சொல்லி கொடுப்பாங்க. மணி பார்க்கறது, கடிகாரத்தில் மணி பார்க்கறது, 1, 2, 3 இந்த மாதிரி மணி பார்க்கறது. காசு என்றது 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் இந்த மாதிரி காசு என்றது. அதே மாதிரி சுவை சொல்லி கொடுப்பாங்க. இந்த சுவை புளிப்பு, உப்பு, காரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவைகளை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இது இல்லாமல் சிறு சிறு கணக்குகள், அதே மாதிரி உலக விஷயங்கள், அப்பா, அம்மா, தாத்தா இந்த மாதிரி உலக விஷயங்கள், உலகத்தில் என்ன நடக்குது, காற்று, வெயில், வெப்பம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங்கில் சிறப்பு ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க பள்ளியில். 2வது, சில குழந்தைகளுக்கு பேச்சு குறைபாடு இருக்கும், காது கேளாண்மை இருக்கும். அப்போ எங்களை போன்ற பேச்சு பயிற்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த பேச்சு வருவதற்கான வழி
இந்த பேச்சு வருவதற்கான வழி, இந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா மைல்டு, மாட்ரேட், சிவியர், அதாவது மிதமான நிலை, மோசமான நிலை, கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற 3 நிலைகள்ல இருப்பாங்க. அப்போ இந்த மிதமான நிலை, மைல்டு மிதமான நிலை, அதற்கு முந்தைய நிலை, இந்த 2 நிலையும் வந்து ஓரளவுக்கு பேச்சில் வந்து சரி பண்ணலாம். மோசமான நிலை, சிவியர் என்று சொல்லக்கூடிய மோசமான நிலை, அதை ஒரு சேலஞ்ச் ஏதாவது சரி பண்ணணும். ஓஹோ சரி இருக்கட்டும். இப்போ இந்த மிதமான நிலையை வந்து எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. இந்த மிதமான முறையை ஊதல், உரிதல், மெல்லுதல், துப்புதல், சப்பி சாப்பிடுதல், இந்த மாதிரி வகைகளை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கேரட்டை வந்து பல்ல வச்சு கடிக்கிறது, அரைக்கிறது, இது வந்து கடிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ். பல்லு வந்து 32 பல் வரிசை அப்படின்றாங்க. இதை கடிக்கும்போது குழந்தைகளுக்கான நிறைய ஆற்றல் பெருகும். அது ஒரு முக்கியமான விஷயம், கடித்தல். அப்புறம் சப்பி சாப்பிடுதல். இப்போ உதாரணத்துக்கு வந்து தூய்மையான தேன் வந்து ரொம்ப மருத்துவ குணமுடைய ஒரு பொருள். அப்போ அந்த தேனை வந்து உள் நாக்கில் வச்சு தேய்க்கும் போது இந்த பேச்சாற்றல் அதிகரிக்கும். இது ஒன்று. 2வது டேஸ்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு, புளி, காரம் இதையெல்லாம் வந்து நடுநாக்கில் வந்து வைக்கும்போது சுவை நரம்புகள் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு சுவைக்கு ஏற்றாற் போல அந்த குழந்தை ஒவ்வொரு ஒலியை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு புளி என்று சொன்னால் நாக்கில் வைக்கும்போது அப்படி என்று அந்த குழந்தை தட்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தையோ ஒரு ஆரஞ்சு பழத்தையோ நடுநாக்கில் வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுவை ஏற்படும். அதற்கு அடுத்தது புளிப்பு சுவை, அது இனிப்பு சுவைக்கு ஒரு மாதிரி பண்ணோம். துவர்ப்பு சுவைக்கு ஒரு மாதிரியான ஒலிகளை எழுப்பும். கசப்பு சுவைக்கு ஒரு மாதிரியான ஒலிகளை எழுப்பும். இந்த மாதிரி ஒலிகள் வந்து வார்த்தையாகவும் வரிகளாகவும் மாற்றப்பட்டு பேச்சாற்றல் ஏற்படுத்தும். இது வந்து டேஸ்ட் தெரப்பி. இப்படி ஒரு பயிற்சி இருக்கு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா தேய்த்தல், ஸ்டிமுலேஷன் முறை. கன்னங்களை தேய்க்கிறது, அதாவது ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஆர்டிகுலேஷன்னா மெடிக்கலில் வந்து ஜாயிண்ட் அமைப்பு அப்படின்றது மருத்துவத்தில் சொல்கிற ஒரு விஷயம். இந்த ஆர்டிகுலேஷன் பல், நாக்கு, தொண்டை, மேலன்னம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் பேச்சுக்கான ஒரு ஆர்கன்ஸ். இந்த 5-6 ஆர்கன்ஸை ஒன்றா இணைச்சு தான் இப்போ நாக்கு வந்து சுழலும், மேல் உதடு கீழ் உதடு தொடும், கன்னங்கள் வந்து அதுக்கான சப்போர்ட்டை பண்ணும், மேல் பேலட்டு கீழ் பேலட்டு, மேல் அன்னம் கீழ் அன்னம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்றிணையும். ஒரு மிஷின் மாதிரி, ஒரு மிஷினரி, ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிகுலேஷனை கன்னங்களை தடவி விடுறது, நாக்குகளை வந்து உறுப்புகளை தூண்டி விடுறது, ஜாவை தூண்டுறது, சின்ன என்று சொல்லக்கூடிய முகவாய்க்கட்டையை தூண்டுறது, இது மாதிரி வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால பேச்சு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து பொதுவாக வந்து பேச்சு வர்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா காது, கண், வாய், சுவாசம், இந்த 4 விஷயம். 5வது சைகை முறை கூட. இந்த 5 விஷயம்தான் 5 அறிவு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த 5 அறிவும் இந்த பேச்சு வர்றதுக்கு ஒருங்கே பயன்படுது. இப்போ அதில் வந்து கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். கண், விஷன். இந்த விஷன் தெரப்பி வந்து ரொம்ப முக்கியம். உற்று நோக்கல். இப்போ ஒரு காட்சியை உற்று நோக்கும் போது தான் பேசுகின்ற தன்மை அதிகரிக்கும். ஆக நிறைய நல்ல பார்வையான விஷயங்களை, அட்ராக்ஷனான விஷயங்களை, புது புது இடங்களை கொண்டு சென்று காட்ட வேண்டும். இப்போ கிராமப்புற மாணவர்களாக இருந்தால் அவங்கள நகர்ப்புறத்துக்கு கொண்டு வந்து காட்டலாம். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை காட்டலாம். கிராமப்புறத்தில் வந்து ஓடை, கம்மாய், கிணறு, கேணி, வயல்வெளி, மரங்கள், பறவைகளின் சத்தங்கள், ஆறு, அருவி, ஓடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இயற்கை அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது பசங்களுக்கு பேச்சாற்றல் பெருகும். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நகர்ப்புறத்தில் கொண்டு வந்து காட்டலாம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, விமான நிலையங்கள், பெரிய மருத்துவமனைகள், அப்புறம் ஒரு பேலஸ், விளையாட்டு தளங்கள், பூங்காக்கள், மக்கள் ஒன்று கூடுகின்ற சந்தை பகுதி, இதெல்லாம் நகர்பகுதியில் காட்டும் போது அந்த பசங்க பேச்சாற்றல் கண் வழியாக பார்க்கறது இது ஒன்று. காது வழியாக கேட்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது. பல்வேறு ஒலிகள், அதாவது வாகனங்கள் சத்தங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக சத்தங்களாக இருக்கட்டும், மற்ற அனிமல் சத்தங்களாக இருக்கட்டும், இயற்கை சத்தங்கள், காற்று, மின்னல், மழை, இடி இடித்தல், இந்த மாதிரி இயற்கை சத்தங்கள் எல்லாத்தையும் கேட்கும்போது பேச்சாற்றல் தூண்டும். அப்போ பார்வையின் மூலமாக தூண்டப்படுகிறது, காதுகளின் மூலமாக தூண்டப்படுகிறது. அதற்கு அப்புறம் வந்து சைகை மூலமாக வா, போ, தா இப்படின்னு கைகளை அசைவதன் மூலமாக கூட டேக்டைல் முறை, ஏதாவது பிடித்து இழுத்தல், தள்ளுதல், இந்த மாதிரி விஷயங்கள், புல்லிங் புஷிங் மெத்தட் என்று சொல்வார்கள். கதவை தள்ளுறது, இழுக்கிறது. இதனால வந்து ஒரு சத்தம், ஒரு பலுவை தூக்கும் போது ஆ, ஊ, அந்த மாதிரி சத்தங்கள் வருது. அந்த பலுவின் காரணமாக
அந்த பலவீன அழுத்தம் காரணமாக அந்த மாதிரி டெக்னிக்கையும் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பேச்சாற்றல் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு நுகர்தல் மூலமாக, அதாவது நல்ல வாசனைகளை நுகர்வதன் மூலமாக கூட பேச்சாற்றல் தூண்டப்படுகிறது. எலுமிச்சைம்பழம், துளசி, வேப்பிலை இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல ஒரு பக்திமயமான விஷயங்களை நுகரும் போது பேச்சாற்றல் பெறுகிறது. நல்ல பூவின் வாசனை அந்த மாதிரி. இதில் என்னன்னா அதிகப்படியான இந்த ரசாயன சென்ட்டுகள்லாம் நுகரக்கூடாது. அது தவறான பழக்கம். ரசாயன சென்ட்டுகள், பர்ஃப்யூம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு பயன்படுத்துவது ஒரு ஆர்டிஃபிஷியல். அதனால கெமிக்கல் ரியாக்ஷன், மயக்கம், ஒவ்வாமை, வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையான விஷயங்கள் அதை கட்டாயப்படுத்தாமல் அந்த பகுதியில் ஒரு மலர் தோட்டங்கள், ஒரு பறவைகள் இருக்கின்ற அந்த விஷயங்கள், அந்த ஒரு எயில் கொஞ்சம் வனங்கள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது இயற்கையாகவே ஒரு வாசம் உள்ள வரும். அதை கட்டாயப்படுத்தி பயிற்சி பண்ணுறது அவசியம் இல்லை. சில இடத்துல இந்த வாசனைகளை கட்டாயப்படுத்தினா அது ரியாக்ஷனாக மாறும், ஒவ்வாமையாக மாறிடும். இப்போ நொச்சை இலை, தைலம் எல்லாம் கிராமத்தில் போகும்போது அது ஒவ்வாமையாக மாறும். அது மாதிரி பயன்படுத்தாது. இயற்கையான அந்த வாசத்தின் மூலமாக பேச்சாற்றல் தூண்டப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதில் நம்ம வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாமை தன்மையை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குழந்தைகள் பிறந்த உடனே மருத்துவர்கள் ஆராய்ந்து அந்த குழந்தைகளுக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு OAE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஃபெயில்னு காமிக்கும். பாஸ் என்ன சொல்லணும்னா குழந்தைகள் நல்ல குட்வெல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவுக்கு வரோம். ஃபெயில் அப்படின்னு சொன்னால் அதில் நடுக்காதில் பிரச்சனையா, உள்காதில் பிரச்சனையா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, சொட்டு மருந்து போடணுமா, இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக காக்லியா இம்ப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை பொருத்தணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த காக்லியா இம்ப்ளிமெண்ட் கருவியை பொருத்தி காது கேட்குற தன்மையை ஏற்படுத்துவாங்க அறுவை சிகிச்சை செஞ்சு. அந்த மாதிரி பண்ணுமான்ற சொல்லிட்டு மருத்துவர்கள் ஆராய்ந்து அறிந்து கண்டுபிடிச்சி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது இந்த OAE டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது ஒன்று. ஆக காது கேட்கும் தன்மை முற்றிலும் அவங்களுக்கு காக்லியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, மற்ற அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி, அதாவது எது செய்தாலும் சரி, காது கேட்கும் தன்மை அவ்வளவுதான். இவங்களுக்கு காதே கேட்காது, இவங்க பிறவி காது கேளாமைன்னுவாங்களா, அந்த மாதிரி நடந்தா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணால் சைகை முறை பயிற்சி அளிக்கலாம். சைகை முறை, ஆனால் மூளை கரெக்டாக இருக்கணும். மன வளர்ச்சி கரெக்டாக இருந்து காது கேட்க முடியாத தன்மை இருந்தால் அவர்களை பயன்படுத்தி சைகை முறை, சைன் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் டபுள் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. 2 கைகளை வைத்து பயன்படுத்துவாங்க. இங்கே ஒரு கைகளை வைத்தும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இந்திய சைன் லாங்குவேஜ், அமெரிக்க சைன் லாங்குவேஜ் என்று 2 வகையாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சைன் லாங்குவேஜின் மூலமாக அவர்களுக்கு கல்வி புகட்டலாம். இதில் சென்னையில் 52 ஸ்கூல், நிறைய ஸ்கூல் இருக்குது. இங்கே அடையாறில் இருக்குது, நிறைய ஸ்கூல் இருக்குது. இந்த இயரிங் இம்பேர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஸ்கூலு, அதில் மெயினாக வாய் பேச முடியாத தன்மைக்காக மறைந்த முதல்வர் MG ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் கூட இங்கே ராமாவரம் தோட்டத்தில் இது காது கேளாமை பள்ளி ஒன்று வச்சிட்டு இருக்காரு. இது அறநிலைத்துறையின் மூலமாக அறத்துறை NGO மூலமாக இன்று வரை அதை இயங்க கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பள்ளிகள் மாணவர்களை சேர்ப்பதன் மூலமாக இந்த சைன் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய சைகை முறைகளை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த மாதிரி அவங்களை பயன்படுத்தலாம். சரி, மூல வளர்ச்சி குறைபாடு இருக்குது, ஆனாலும் காது கேட்குற தன்மை இருக்குது என்று சொன்னால் அவர்களை ஒலிகளை பயன்படுத்தி காது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடி, மழை, மின்னல், வெஹிக்கிள் சத்தம், பறவைகள் சத்தம், அனிமல் சத்தம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுகிற அந்த வார்த்தைகள், இதை பயன்படுத்தி கூட வாய் பேச முடியாத தன்மையை ஏற்படுத்தலாம். இது ஒன்று. அடுத்த முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை காது கேளாமை மற்றும் வாய் பேச முடியாத தன்மையை பற்றி நாம் இதுவரை பேசுகிறோம். அதில் மெயினாக முக்கியமான சில விஷயங்களை வரிசைப்படுத்துகிறோம். காது கேளாண்மை, வாய் பேச முடியாத தன்மைக்கு பல்வேறு பயிற்சி முறை இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷின் பொருத்தலாம். காது கேளாமைக்கு பல்வேறு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை பொருத்தி மாணவர்களை சரி பண்ணலாம். அது ஒரு முக்கியமான முறை. 2வது அறுவை சிகிச்சை பண்ணுறது, அதுக்கான மருந்து மாத்திரை இருக்குது, அதை பயன்படுத்தலாம். வாய் பேச முடியாத தன்மைக்கு இந்த ஆர்டிகுலேஷன் தெரப்பி, டேஸ்ட் தெரப்பி, புல்லிங் புஷிங் மெத்தடு, அந்த ஸ்டாமரிங், தத்துவாய்க்கு சில விஷயங்கள், இதை எல்லாமே பயன்படுத்தி வாய் பேச முடியாத தன்மையை சரி பண்ணலாம். காது கேளாமை தன்மையை சரி பண்ணலாம். இது குழந்தைகளுக்கும் சரி பண்ணலாம்,
பெரியவர்களுக்கும் சரி பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நம்ம சொல்கிறோம். இது வர்றதுக்கான காரணத்தை பற்றி பேசிட்டோம், வந்தால் என்ன செய்யலான்றதை பற்றி பேசுகிறோம். அரசாங்கம் இதற்கு நிறைய சலுகைகள் கொடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகள் திறந்துருக்கு, பொது சேவை மையங்களும் இருக்குது. எல்லாத்தையும் மக்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா ஒரு சிறப்பு குழந்தைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் படைப்போம் என்று சொல்கிறோம். இந்த வாய்ப்பினை அளித்த டிஎன் ஹெட்லைன்ஸ் மீடியா தொலைக்காட்சிக்கு நமது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் டிஎன் ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். இதில் சினிமா, அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம், கல்வி இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு வராங்க. அவர்களுக்கு ஆதரவை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் தனசேகரன், பேச்சு பயிற்சியாளர். நன்றி, வணக்கம்.